அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க தலை மேலே விழுந்திருக்கோம். அக்கா கொஞ்சம் பார்த்து வேலை செய்யக்கா, கொஞ்சம் விட்டு இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ் உயிருக்கு. February 14 லவ்வர்ஸ் டேன்னு சொல்லி ஜாலியா போயிருக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷா பயபுள்ள கீழே விழுந்துட்டாரு. அடே தம்பி, இன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணி சக்சஸ் ஆன மாதிரி தான்டா. எவ்வளவு நாள் கடுப்பா சுத்தி இருந்தாங்க தெரியல பசங்க, பயபுள்ளைங்க அடிச்சானுங்க அங்கே. சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம் வாங்க, வீட்டுக்குள்ள போலாம். ஜாலியா பைக் எடுக்க தூக்கி போட்டாங்க பாரு ஒரு ரவுண்ட். ஆண்டி ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இப்பெல்லாம் பண்ணி வீலையும் ஏன் போடுறீங்க? அங்கிள் கஷ்டப்பட்டு கார்டன்லாம் க்ளீன் பண்ண அப்படியே கவுந்தடிச்சு விழுந்தாரு. பார்த்து செய்யுங்க அங்கிள். அன்னைக்கு இம்ப்ரெஸ் காட்ட அக்கா டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. அங்கதான் மரம் இருக்கே, மரத்துல வைக்கலாமே ஆண்டி. எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து கவனமா செய்யணுங்கிறது. எல்லா வேலையும் தான் தான் செய்வேன்னு சொல்லி ஆசைப்பட்ட இப்படிதான் நிக்கணும். சின்ன செவுத்து பட தானே தம்பி ஓடிக்கணும். நீ என்னப்பா கம்பியை பிடிச்சி ஒட்டி அதுக்க கார்லயே உடஞ்சிருச்சு. ஜாலியா ஆளு கூட போன் பண்ணி பேசிட்டு வர சிக்கன் கருகி போச்சு. உண்மையான லவர் வெளியே வந்துட்டாம்மா, இதுக்கப்புறம் எங்கம்மா நீ சிக்கன் சமைக்கிறது? பசங்க விளையாடுறதுல பிளே கிரவுண்ட்ல இந்த மாதிரி போட்டா பயப்படலைங்க. நீங்க என்ன பண்றீங்க அதுல? இப்ப யார் கஷ்டப்படுறது? நீ தானே. கேட்டு மைண்ட பார்த்து எங்கேயோ அமேசிங் ஆயிட்டேன். அப்பவே நினைச்சேன் சார், எங்க நீங்க தவறி விழ போறீங்க அப்படின்னு. அடே சாரு, நல்லாதான் சார் போயிட்டு இருந்தீங்க. பையன் ஏதோ பேசிட்டான்னு சொல்லி கோவத்துல அடிக்க வர பயப்படல கீழே விழுந்துட்டியா சாரு? எல்லா டேடிகளுக்கும் இதே நிலைமை தான். பாட்டி கூட சண்டை போட்டு ஜாலியா போயிட்டு இருக்க. தாத்தா கண்ணாடி இருக்குது, பார்த்து போக மாட்டீங்க? பார்த்து போங்க. ஐயோ கிளாஸ் போச்சு. வாங்கன்னா சூப்பர் பைக்கா தான் சூப்பர் காரா தான் வாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டா கரெக்டா தொடக்கணும் தம்பி. வீட்டோட வெளியே வந்தாலே குப்பையை கொட்டு அதை கொட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த அங்கிள் பாவம் டப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. ஏன் தெரியல அந்த பெண்களுக்கு இப்படி ஒரு ஹேபிட்ஸ் இருக்குன்னு. ஆம்பளைங்க வெளியே போனாலே குப்பையை கொட்டு அதை கொட்டுன்னு. அந்த கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். வீக்கெண்டுக்கு ஒரு பெரிய ட்ரிப் போட டென்னிஸ் விளையாட சொல்லி ஹாப்பி பண்ணி பையப்புல கீழே விழுந்துட்டாரு. அப்பையும் ஃப்ரெண்ட்ஸுங்க எட்டி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வர கோவத்துல இன்னைக்கு அவளுக்கு ஐயோ சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? பொண்டாட்டி மேல கோவப்படக்கூடாது சார். கோவம் போற கோச்சிட்டு போவ பையப்புல கீழே விழுந்துட்டாரு சார். நேற்று ஆன டான்ஸ்ல அக்கா ரொம்ப டேஞ்சர் ஆயிட்டாரு போல. பெக்கு வேலை செய்தா சூப்பரா வேலை செய்யுது. பாத்துமா வீட்டுல கண்டுபிடிச்சிட போறாங்க. சொந்தக்காரங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டிராப்பே வச்சிருக்காங்க. பயப்புள்ள கிளிய வளர்த்துருக்கிறாரா. இந்த மாதிரி வச்சாதான் நம்ம சொந்தமா வீட்டுக்கு வராது போல. என்ன கடுப்புன்னு தெரியல. மேல படுத்திருந்த பூனையை தள்ளி விட்டு இவர் படுக்கலாம் ஆசைப்பட்டாரு. கவுந்தடிச்சுதான் படுத்தாரு. அந்த பூனையுடைய மைண்ட் வாய்ஸே எப்படி இருக்கு? ஒரு நாள் தாமா வெளியே போனேன், அதுக்குள்ள குப்பரை விட்டு விழுந்துட்டேன் நடு ரோட்லயே. இருக்க ஜென்ரேஷனுக்கு கேமை பார்த்தா என்ன ஒரு ஆர்வம். கவுந்தடிச்சு பத்தது கூட தெரியாம அப்பயும் விளையாடுறாரா அவரு. கிளீனர் மிஷினை பஞ்ச் அடிக்கலாம்னு பார்த்தாரு. பயபுள்ள இவரே கீழே விழுந்துட்டாரு. எப்படியோ அந்த இடத்துல பொண்டாட்டி இல்லாம போச்சு, இல்லைன்னா ஒன்னும் பார்த்துருப்பாரு. இங்க வெளியே ஆர்வமா போலான்னு பார்த்தாரு. அதுக்குள்ள பொண்டாட்டி பேச பேச இவர் கவுந்தடிச்சு விழுந்தாரு. ஏன் இந்த பொண்டாட்டிங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷிங் பிளேஸ்ல கிளீனா வைக்கணும்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்க பயபுள்ள கண்ணிலே விழுந்தாடுறா. ஓ இப்படியும் சொல்லாமா டீப் கிளீனிங்கா? முதல் நாள் மனைவிகளை கிச்சனை கொண்டு வர மருமகளுக்கும் மாமியார்களுக்கும் என்ன ஒரு சாபம். அம்மா இதுக்கு உங்க வீட்லயே இருந்திருக்கலாமா? இதுக்கு கல்யாணம் கல்யாணம் எல்லாம் இன்னும் விட்டா பசங்க கிச்சன்லயே சேர்த்துருவாங்க. சாண்ட்விச் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அடே தம்பி நீ லாக் பண்ணாம விட்டடா, போயிட்டு இருக்கடா புடிடா. கொரியர் பீஸ் 10,000 20,000 வாங்கினீங்கடா, பியூரா போய் சேர்ந்துடும் சொல்லி. இதுக்கு போய் தான் அந்த பியூரா பேசாம அதுக்கு புதுசாவே வாங்கி போட்டுருக்கலாமே. சலூன்ல ஒரு ஆஃபர் போட்டா போதுமே ஓடி வந்து. அட பாவமே ஏமா இப்படி ஓடி வர நீ? அதுக்கேமா இப்படி கீழே விழுந்துட்டு வர? மேடம் ரொம்ப சுத்தம் போல, எல்லாத்தையும் கிளீனா வைப்பாங்க. அக்கா பாத்தே அக்கா ஏங்கா இப்படி பண்ற? கொஞ்சம் விழுந்திருந்தா குப்பரப்படுத்து விழுந்துரு. நாயவே ரொம்ப நாள் கழிச்சு வெளியே கூட்டு வராங்க போல. ஹைபத்துல எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அடே தம்பி அப்பயோ கயிறை விட்டானே. நீங்க பார்த்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அக்காக்கு ஒரு என்ன ஆனந்தம், குடிச்சா காப்பி கப்ல தான் குடிப்பேன்னு சொல்லி வெளியே போயிட்டு உள்ள வர கவுந்தடிச்சு படுத்தாங்க. இதுக்கப்புறமா அது காஃபியை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க போல. அட நானும் பின்னாடி வண்டி எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேங்க. ஆனா பயபுள்ள ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டாரு.